சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அனுமதியுடன் திமுகவின் நிர்வாகிகள் நீதிபதியை மிரட்டியதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீதிபதி வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் திமுகவிற்கு எதிராக பதிவுகள் செய்யப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட திமுகவின் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டு எம்எல்ஏ, எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மிக முக்கியமான அமைச்சர்களுக்கு எதிராக நீதிபதி வழக்கை வாசிக்க உள்ளதன் காரணமாக அதை நிறுத்துவதற்கும் நீதிபதி திமுகவிற்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கவில்லை என்றால் நிச்சயம் தகுந்த பதிலடியை திமுக வழங்கும் என்று திமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் நீதிபதியை மிரட்டியதாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லோரும் திமுகவின் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க முடியுமா? சில உண்மையான நபர்களும் மக்களிடம் காணப்படுகிறார்கள். அதில் ஒருவர்தான் நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள். நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் திமுகவின் வழக்குகள் அனைத்தையும் ஆதாரத்துடன் சமர்ப்பிக்கப்படக்கூடிய வழக்கு பதிவுகளை வைத்து இறுதி தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய தேதியையும் அறிவித்துவிட்டார். இதனால் திமுகவிற்கு எதிராக தீர்ப்பு வந்தால் நிச்சயம் உங்களது குடும்பத்தில் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்று சில முக்கிய திமுகவின் நிர்வாகிகள் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கக்கூடிய இடம் நீதிமன்றம். ஆனால் நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய நீதிபதிக்கே தற்பொழுது பாதுகாப்பு வழங்கப்படக்கூடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் திமுகவின் தலைமை என்ன அதிகாரங்கள் இருக்கிறது என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா? நீதிபதி இறுதி தீர்ப்பு நிச்சயம் மிரட்டலுக்கு பயப்படாமல் நீதிபதி இறுதி தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று பலரும் கூறி வருவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நீதிபதிக்கு நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீதிபதியை மிரட்டிய திமுகவின் மிக முக்கியமான நபர்.